ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட ஐபிபிஎஸ் கிளர்க் பிலிம்ஸ்க்கான மார்க் பேப்பரியா ஆடியோ கிளியரா இருக்கும்னு நம்புறேன். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து போமா என்ன கொடுத்துருக்கான் அப்படியே போற ஃப்ளோலயே அடிச்சுட்டு போயிடணும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அப்ளிகேஷன் என்னடா குட்டியா இருக்குன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு கண்ணிலேயே போடலாயா. இங்க பாருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐபிஎஸ் கிளர்க்கை பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. வழக்கமா சில கிளர்க் பிலிம்ஸ்க்கு தான் கட் ஆஃப் ரொம்ப ஹெவியா இருக்கும். பிலிம்ஸ்க்கு அப்படியே ஐபிபிஎஸ் கிளர்க்கோட கட் ஆஃப் ஜென்ரலா எப்படி இருக்கும்னா ஒரு 70 கிட்ட வந்துரும்யா. அரௌண்ட் 70 இதான் ரியாலிட்டி. ஓகேவா? ஏன் இவ்வளவு கூட வருது? எஸ்பிஐ கிளர்க்குக்கே 65 அவ்வளவுதானே வரும். ஐபிஎஸ் கிளர்க்குக்கு சில நேரம் 65 கிட்ட வரும். ஆனா ரேண்டமா நான் பார்த்த வரைக்கும் 70 கிட்ட வந்துரும். அதுதான் என்னோட ஜெனரல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்த்த வரைக்கும். சோ ஏன் இவ்வளவு வருதுன்னா கொஸ்டின் ஈஸியா இருக்கும். அதனாலதான் இப்போ 80க்கு ஆர்ஆர்பில எவ்வளவு இருக்கும்? 80க்கு 60 இருக்குமா கட் ஆஃப்? அரௌண்ட் 65 பிளஸ்ஸே வரும் சம்டைம்ஸ். ஆர்ஆர்பி கிளர்க்குகெல்லாம் வேகன்சி கம்மியா இருக்கு. அதே மாதிரிதான் 100க்கு 70 கிட்ட 70 பிளஸ். ஏன் வருதுன்னா கொஸ்டின் சப்பையா இருக்கும். அந்த டயத்துல நம்ம சாலிடா போடலாம். 20 நிமிஷத்துல 35 கிட்ட தாராளமா போடலாம். சோ அந்த லெவல்ல இருக்குன்றப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இனிஷியலா கிளர்க்குக்கு வேகன்சி எப்படி விடுவானா ஒரு 700 பிளஸ் 700 400 பிளஸ் சம்திங் தான் விடுவான்னு நினைக்கிறேன். 400 டு 700க்குள்ள கொடுப்பான். ஓகேவா? இது இந்த டயத்துல ப்ரிலிம்ஸ் எழுதுவோமா? ப்ரிலிம்ஸ் எழுதுறப்ப என்ன பண்ணுவானா 1:10 ஜென்ரலா மெயின்ஸ்க்கு எப்படி எடுப்பான்? 1:10 எடுப்பான். அப்ப என்ன பண்ணுவானா இங்க இருந்து ஒரு 700 வேகன்சி தேவைன்னா ஒரு 7000 வரை எக்ஸாமுக்கு எடுத்துருவான். எடுத்துருவானா. ஆனா இதுக்கப்புறம் நிறைய பேங்க் நாட் ரிப்போர்ட்டடா இருக்கும்ல, அதெல்லாம் வேகன்சி கொடுத்ததுக்கு அப்புறம் 1000 ஒட்டி வந்துரும். அரௌண்ட் 1000 வந்துரும். அப்படி வரப்ப என்ன ஆகும்னா நம்மளோட ரேஷியோ கம்மியாகும். சோ ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது ஈஸின்னு சொல்ல மாட்டேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது கஷ்டம், காம்படிஷன் அதிகம். ஆனா ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ்க்கான காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஓகேவா? எப்பவுமே இப்படிதான் இருக்கும் ஜென்ரலா. மெயின்ஸ் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா வழக்கமா 65 பிளஸ் டு 75 பிளஸ் இந்த ரேஞ்சில தான் விழுகும். 200க்கு. சோ ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளரிக்கல் எக்ஸாம்ல இது ஈஸியா எடுக்கலாம். சரியா? மெயின்ஸ் கொஞ்சம் செய்வோம். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸை விட ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் கஷ்டமா இருக்கும். ஆனா ப்ரிலிம்ஸ் வைஸ் எப்படி இருக்கும்னா எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸை விட கஷ்டமா இருக்கும். சோ இது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேவா? சரி, உங்களுக்கு இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸாமோட எப்படி இருக்கும்ன்றது. நான் பார்த்த வரைக்கும் இந்த எக்ஸாம் பத்தி நான் அனலைஸ் பண்ணது இவ்வளவுதான். சரியா? சரி வாங்க, கொஸ்டின் ஈஸியா இருக்கானா? ஈஸியா தான் இருக்கும். போற ஃப்ளோல அப்ளிகேஷன் வரது கூட ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு சப்பையா இருக்கும். ஆனா நம்ம அப்படி பண்ண வேணாம், வழக்கம் போலயே போவோம். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே 2 லைன் அப்ளிகேஷன். கண்ணிலேயே நிறைய அப்ளிகேஷன் பண்ணலாம். மிஸ்ஸிங் நம்பர் எடுத்ததும் போடக்கூடாது. மிஸ்ஸிங் நம்பருக்கு அப்புறம் மறுபடியும் அப்ளிகேஷன் இதை போட ஆரம்பிச்சிடணும். 40 பிளஸ் 26 8 சார் 28 சார் 166 8 சார் 48. ஸோ 208 மைனஸ் 108. ஸோ இது ரெண்டும் சேர்றப்ப 100 140 தான் ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்து 264 by 12. ஐயா பார்த்தாலே தெரியுது. 22 into 4 88 பிளஸ் 8x ஈக்குவல் டு 24 ஸ்கொயர். 24 ஸ்கொயர்னா 576 576. இதுல 88 போச்சுன்னா எவ்வளோ? இதுல 88 போச்சுன்னா படக்குன்னு வர மாட்டேங்குதா? சரி, நான் 8ஆல எல்லாத்தையும் அடிச்சிடுறேன். 11 8 72. 72ல 11 போச்சுன்னா நாங்க 61 ஆன்சர். இதுதான் நடக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரி அப்ரோச்சை மாத்திட்டு போயிடணும். சரியா? நெக்ஸ்ட் கீழே பை 9 இருக்கும். எக்ஸ் பை 9 ஈக்குவல் டு 22 into 18. இது இங்க 2 ஆயிரும். 44 into 9 தான் ஆன்சர். 360 plus 36 396. ரைட்யா. அடுத்து போலாமா? அடுத்து போலாம். 280% ஆஃப் 0000 கேன்சல். 280 into 6 1000 28 6 தான் இருந்தாங்க. 120 8 6 of 48 1680 minus 35% of 3, which means 7 by 20 into 840.
0 0 cancel இது 42 into 7 47s are 280 2 sevens are 14 280 plus 14 294 294 are equal to okay 280 294 okay equal to question mark plus 820 இந்த 820 இங்க சப்ராக்ட் ஆகுறப்ப 860 ஆயிரும் இதுல 294 போச்சுன்னா எவ்வளவு இதுல 300 போச்சுன்னா 560 294 தான் போயிருக்கு அப்ப 566 இஸ் த ஆன்சர் ஓகே டன் அடுத்து 834 இங்க வந்து பாருங்களேன் இது இங்கிட்டு வரப்ப ஆட் ஆகும் இது இங்கிட்டு வரப்ப சப்ராக்ட் ஆகுமா சோ முதல்ல இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம் 834 பிளஸ் 338 ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 2 பேலன்ஸ் 1 7 11 ஓகே மைனஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும் 367 246 13 பேலன்ஸ் 1 10 11 பேலன்ஸ் 1 6 613 சப்ராக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும் 12 ஆயிரும் 6 ஆயிரும் 9 5 5 559 divided by 30 4 time 3 time 43 is the answer உங்ககிட்ட தான் எல்லாமே 30 செகண்ட் குள்ள போடுற சம்ஸ் தான் எதுவுமே பெருசுன்னு சொல்ல முடியாது 1913 சார் என்னது 1913 சார் 16 plus 3 16 minus 3 256 minus 9 247 plus 229 add பண்ணோம்னா 6 balance 1 7 476 divided by 7 into 15 ஆயிருமா 7ல அடிச்சோம்னா 6 time balance 5 8 times 68 into 15 தான் ஆன்சர் 68 into 15 எப்படி பண்றது 680 plus 340 2 balance 1 11 10 1020 தான் ஆன்சர் ஓகே ஓகே ஸ்லோவா பண்ணாலே கம்மியா தான் டைம் எடுக்குது ஸோ பதறக்கூடாது சரியா என்னடா இது அப்படின்னா இந்த வந்து எக்ஸல்ல மல்டிபிள் ஓகேவா மல்டிபிள் 972 by 8 into 22 plus 85 இங்க ஸ்பேஸ் விடாம விட்டாங்க அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் 104 by 26 ஓகே ஓகே 2 டேபிள்ல 13 52 ஓகே 8 அடிச்சோம்னா 4 டேபிள்ல 2 4 டேபிள்ல இங்க 4 டேபிள்ல என்ன ஆகும் 2 balance 1 4 24 balance 1 3 11 11 11 11 okay 243 into 11 243 243 3 4 7 26 இதுல 85 ஆட் பண்ணோம்னா 8 275 இத 52ல டிவைட் பண்ணோம் 52ல டிவைட் பண்ணிட்டு 13ல மல்டிப்ளை பண்ணோம் முத 13ல அடிச்சோம்னாலே 4 டேபிள் அடிங்க வேலை முடிஞ்சுச்சு 4 டேபிள் அடிச்சோம்னா வேலை முடிஞ்சுச்சு எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ல வரும் 6 time balance 3 8 time balance 3 9.5 689.5 எதுவும் தப்பு இருக்கான்னு தெரியல பாத்துக்கலாம் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம்யா நெக்ஸ்ட் 1911 சார் 15 ஸ்கொயர் மைனஸ் 16 225 மைனஸ் 16 209 209 போச்சுன்னா என்னங்கய்யா 333 133 இதுல 343 ஆட் பண்ணிட்டோம் இந்த 6 7 4 476 by 7 இப்பதானே பார்த்தோம் 68 is the answer next 32 into 11 32 into 32 253 98 ஆட் பண்ணோம்னா 100 ஆட் பண்ணா 452 அப்போ 450 ஆன்சர் 450ல 343 ஆட் பண்ணணும் ஆட் பண்ணா 793 divided by 13 எவ்வளவுங்க 6 time balance 1 time okay 61 is the answer 61 is the answer அடுத்து 2355ல 32 ஸ்கொயர் என்ன 1024 தானே ஈஸியா 1 3 13 11 கியூப் இம்பிட்டு தான் நெக்ஸ்ட் என்னது 22 மைனஸ் 11 இங்கிட்ட ஆட் ஆகுற மைனஸ் ஆகுறப்ப 29 ஸ்கொயர் தான் ஆன்சர் 29 ஸ்கொயர் இஸ் 841
25க்கு மேல படிக்கல. மறந்துருது. அடுத்து, 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 அடுத்து. என்னடா இவ்வளோ இருக்கான்னா, இவ்வளோ இருக்கும். கவலைப்பட வேணாம். 955, 961 விச் இஸ் 31 ஸ்கொயர் யா 31. இங்க 56, 56ல சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 25, 25 இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 which is 625 is x by 4 x by 4 x by 4 which means 625 into 4 தான் இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ 100 2500 ஆன்சர் 2500 இஸ் த ஆன்சர் நெக்ஸ்ட் என்ன முடியவே மாட்டேங்குது சிம்பிளிஃபிகேஷனு 1215 சார் 180 plus 1720 சார் 340 equal to 280 plus x ஓகே நான் என்ன பண்ண போறேன்னா முதல்ல இதை ஆட் பண்றதுக்கு முன்னாடி இதை சப்ராக்ட் பண்ணிடுறேன் பிளஸ் 60 60னா 240 இஸ் த ஆன்சர் முதல்ல இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 60 கண்ணில் பாக்குற மாதிரி டிஃபரன்ஸ் அந்த 60 150 ஆட் பண்ணிக்குவோம் அவ்வளவுதான் சரி மறுபடியும் நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்துருச்சு ஒரு பார் கிராஃப் இருக்கு டோட்டல் பாப்புலேஷன் இன் லேக்ஸ்லயும் ரேங்க் இன் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல அவங்க எந்த ரேங்க்ல இருக்காங்கன்றதும் 5 சிட்டி பற்றி கொடுத்துருக்கான் ஓகே ஓகே டன் அதுக்கப்புறம் மறுபடியும் அப்ளிகேஷன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மிஸ்ஸிங் நம்பர் வந்துட்டு பார் கிராஃப் போலாம் மிஸ்ஸிங் நம்பர் இந்த இருக்கு என்னங்கய்யா 6 12 18 18 24 30 30 என்னது 218 280 நெக்ஸ்ட் இன்டு 2 பிளஸ் 2 இன்டு 3 பிளஸ் 2 கண்ணில் பார்த்தா தெரியுங்க இதெல்லாம் இன்டு 4 பிளஸ் 2 அப்ப இங்க இன்டு 1 பிளஸ் 2 தானே 5 இன்டு 1 பிளஸ் 2 விச் இஸ் 5 த ஆன்சர் அடுத்து 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 65 165 இங்க 165 தான் அப்ப இங்கேயும் 165 தானே ஆட் பண்ணும் 965 தான் ஆன்சர் பின்னாடி ரெண்டு இது கண்டினியூவா வந்துட்டாலே நம்பி போட்டுடலாம்யா அடுத்ததையும் பாக்குறப்பே தெரியுது 165ன்னு அடுத்து இன்டு 1 இன்டு 2 இன்டு 3 இன்டு 4 இன்டு 5 இன்டு 5 2000 160 நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் தான் இது 20 இது 18 16 14 தானே 14னா 39 22 ஓகே டன் அடுத்து சம்பையான மிஸ்ஸிங் நம்பர் இதெல்லாம் இந்த ஸ்லாட்லாம் வந்துச்சுன்னா கொடுத்து வச்சவே மிஸ்ஸிங் நம்பர் 2 நிமிஷத்துல போட முடிஞ்சுன்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம்னு அர்த்தம் இப்போ அந்த இதுக்கு போயிருக்கு இது லேக்ஸ்ல கொடுத்துருக்காங்க சிட்டி வித் மேக்ஸிமம் பவர் பாப்புலேஷன் வில் பி டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் பாவர்ட்டி அண்ட் மிச்சவங்க அதுக்கேற்ற மாதிரி அப்படியே இதாகும் இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் இவன் தேர்ட் பிளேஸ் இவன் செகண்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் ஃபிஃப்த் பிளேஸ் ஓகேவா எல்லாத்துலயும் இருக்க டோட்டல் பாப்புலேஷன் கொடுத்துருக்கான் ஸோ எனக்கு இந்த டேட்டா மறுபடியும் தேவை இருங்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மறுபடியும் எடுத்துக்கிறேன் பிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் பேப்பர் செஞ்சிருச்சு ஓகே இப்ப சப்கொஸ்டினுக்கு போயிடலாம் டேரக்டா இங்க வேல்யூ எடுத்து எழுதணுமா தேவையில்லை எல்லாம் லேக்ல கொடுத்துருக்கான் 8 lakh 9 lakh 10 lakhன்னு if the poverty percentage in city C is 25%, then what can be the minimum population of city A which is not poor? அதை என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம் அதுவே ரீட் பண்ணல பாருங்க அப்புறம் சம்பவமாயிருது டேபிள் below shows the total population in lakhs table illa bar graph okay of 5 different city and shows the rank of each city in poverty index in the same year okay total population கொடுத்திருக்கான் poverty rank கொடுத்திருக்கான் என்ன கேக்குறான் சம்பந்தமே இல்லாம poverty in city C is 25%. city C ல மொத்த population எவ்வளவுங்க 12 லட்சம் 12 லட்சம் அதுல povertyல இருக்கவங்க 3 லட்சம் ஓகே minimum population of A which is not poor ஓகே சி வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு இவன் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கான் ஓகேவா ஏவோட டோட்டல் கவுண்ட் 8 lakh இங்க மினிமம்
பாப்புலேஷன் ஆஃப் ஏ நாட் புவரா இருக்கிறதுக்கான பாசிபிள் என்னன்னா, புவரா இருக்கிறதுக்கான பாசிபிள் கண்டிப்பா 3 லேக்குக்கு மேல. 3 லேக்க விட அபோவ். ஓகேவா? 3 லேக்குக்கு கீழ. 3 லேக்குக்கு கீழ. ஏன்னா பாவர்ட்டி கவுண்ட் வந்து எப்படி சொல்லுவாங்க? புவர் பீப்பிள் எவ்வளோ இருக்காங்களோ, அத பொறுத்து தான் பாவர்ட்டி கவுண்ட் வரும். ஆமாவா? இப்ப இவன் 3 லேக்னா, இவன் 3 லேக்குக்கு கீழ இருப்பான். 3 லேக் கீழ தான பாவர்ட்டி பீப்பிள் இருப்பாங்க. பாவர்ட்டி பீப்பிள், புவர் பீப்பிள் வந்து 3 லேக்குக்கு கீழ. விச் மீன்ஸ் ஏல புவரா இல்லாம இருக்கிற பீப்பிள் எவ்வளோ இருப்பாங்க? மினிமம் 5 லேக் இருப்பாங்க. 5 லேக் வந்து நாட் அ புவர். அப்ப ஆன்சர் வந்து 5 லேக். 5 லேக் தான் மினிமம் பாப்புலேஷன் ஹூ ஆர் நாட் புவர். ஓகேவா? ஓகேவா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? சி வந்து 2nd பிளேஸ்யா? இவன் 3rd பிளேஸ்யா? இப்ப இங்க இருக்கிற புவர் பீப்பிள விட இங்க கம்மியா இருக்கணும். இங்க கம்மியா இருக்கணும். அப்போ இவன் இத விட கம்மியா இருக்கான்னா 3 லட்சத்துக்கு கீழ தான் இருப்பான். அப்போ புவரா இல்லாதவன் எப்படி இருப்பான்? 5 லட்சம் இல்ல அதுக்கு மேல இருப்பான். அப்ப மினிமம் எவ்வளவு இருக்கும்? 5 லட்சமா இருக்கும். 5 லேக் அண்ட் 1 இருக்கும். ஓகேவா? டன்னு டன்னு. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஆனா நல்ல கொஸ்டின். நல்ல கொஸ்டின். சப்பையான டிஏன்னு நெனச்சேன். சூப்பரா எடுத்திருக்காய்ங்க. If the poverty percentage in E is 20% and difference between poor population in E and D is 10,000, then poverty percentage in D எவ்வளோ? இங்க வாங்களேன். இந்த மாடலே பார்த்தது இல்லையா? சூப்பரா இருக்கு. கீழ இருக்க டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ? 10 லேக். புவர் பீப்பிள் எவ்வளவா இருக்காங்க? 20% which means 2 லேக். ஓகேவா? ஓகே. இவனுக்கும் டிக்கும் டிலயும் இதே மாதிரி இருக்கு. டியோட டோட்டல் ஸ்ட்ரென்த் என்னது? 6 லேக். இவனுக்கும் டிக்குமான புவர் பாப்புலேஷனோட டிஃபரன்ஸ் 10,000. யார் அதிகம்? இவன் 5th ரேங்க், இவன் 4th ரேங்க். அப்ப இவனை விட இவன் 10,000 அதிகம். 10,000 1 லேக்கா? 10,000 10,000 அதிகமா இருக்கானா 2 லேக் 10,000. ஓகேவா? 2 லேக் 10,000. இதுதான். ஏன்னா இவன் 4th பிளேஸ், இவன் 5th பிளேஸ். அப்போ பாவர்ட்டி புவர் அதிகமா இருக்கிறதுனா டாப் பிளேஸ்ல இருக்கும். இவனை விட இவன் அதிகமா இருக்கான் புவர் பீப்புள். ஸோ 2 லேக் 10,000. அப்ப இதுல இது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்கிறான். 210 divided by 600 into 100. 0000 35. ஆமா 35 தான். 35 is the answer. 35 is the answer. கரெக்டானு தெரியல. இந்த பேட்டர்ன் புதுசா இருக்கு. பாப்போம் நம்ம போறது கரெக்ட்னு நம்பி போலாம். If the poverty percentage in A and B is 30% and 40% respectively, then find the average population of A and B which is not poor. ஏல பாவர்ட்டி பர்சன்டேஜ் 30%, பில 40%. 8 லேக்ல 30% போச்சுன்னா மிச்சம் 70% எவ்வளோ? 5,60,000. ஓகேவா? அதே மாதிரி பில 9 லேக். 9 லேக்ல 40% போச்சுன்னா 60% எவ்வளோ? 5,40,000. ஓகே. மொத்தம் 11 லேக். இதான் ஆன்சர். 11 லேக் தான் டோட்டலா. நாட் புவர். நாட் புவருக்கு தான் டைரக்டா எடுக்கணும். 30 போக மிச்சம். 60 போக 40 போக மிச்சம். 40 போக மிச்சம். 30 போக மிச்சம் 70 இங்க எடுத்திருக்கேன். ஓகே. டன். அடுத்து. Total population in those cities together, which is first position in the index, is what percent more than those in cities together, which is last into position in the index. முதல் ரெண்டு சிட்டி இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க முதல் ரெண்டு சிட்டி யாரு? டிஎன்சி. இவனோட டோட்டல் பாப்புலேஷன் 9 + 12 21. 21 lakh is what percentage more than லாஸ்ட் ரெண்டு சிட்டி 4 and 5. இவங்க 6 + 10 16. எவ்வளவு பர்சன்டேஜ் மோர்னு கேட்கறான். 5/16 அதிகம். 5/16 அதிகம். 1/16 தெரியுமா? 6.25. 6.25. அப்ப 5/16 31.25% மோர். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட். Find the average population in all the 5 cities together. 8 9 17 17 12 29 29 35 35 45 is 9 lakh. 45/5 9 lakh. ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. ரெண்டு அப்ளிகேஷனை போட்டு முன்னாடி போவோம். Sum of money is distributed between Akasha and Akshara in the ratio. Between Akshara and Apsara in the ratio. If Akasha get 400 more than Apsara,
ஆகாஷாவோட ஷேர் என்ன? ஓகே. ஆகாஷா, அக்ஷரா, அப்சரா. ஓகேவா? ஆகாஷா, அக்ஷரா, அப்சரா. ஓகே. ஆகாஷாக்கும் அக்ஷராக்கும் 5:6. அக்ஷராக்கும் இவனுக்கும் 4:3. 24 எடுத்தேன்னா 18, 20. ஓகே. யாரு? ஆகாஷா வந்து அப்சராவோட 2 பார்ட்னா 400னா அக்ஷராவோட ஷேர் 24 பார்ட் என்னது? இன்டு 2 4800 4800. டன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இவ்வளவுதான் இருக்கும் அப்ளிகேஷன். அதே 30 செகண்ட் தான் ஆகும். சிம்பிளிஃபிகேஷன் போடுற அதே டைம் தான் எடுக்கும். ஓகேவா? Book marked at 500 is sold after giving two successive discount of 10% and 5%. Find the selling price. ஓகே. மொத 10%, மொத 5% கொடுப்போம். ஓகேவா? 5% எவ்வளோ? ரூ. 25 போயிரும். ஸோ 475,000. 10% கொடுத்தோம்னா 47.5 போயிரும். மிச்சம் 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 மிச்சம். ஸோ இது 4 ஆயிரும். இது 10 ஆயிரும். 5 4ல 7 போகாது. 6 14ல 7 போனா 7 42 427.5 தான் செல்லிங் பிரைஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் தேங்க்யூலாம் சொல்லக்கூடாது. இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நெறைய அப்ளிகேஷன் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஒரு 10 சம் தான். Train A starts from Mumbai at 3 AM and reaches to Varanasi at 11 AM. ஓகே. எவ்வளவு நேரத்துல போகுது? 8 ஹவர்ஸ்ல போகுது. While train B starts from Varanasi at 5 AM and reach Mumbai at 3 PM. What time will they meet each other? மும்பையில இருந்து ஒருத்தன் வாரணாசிக்கு 8 ஹவர்ஸ்ல போறான். 5 மணிக்கு கிளம்பி 3 மணிக்கு வரானா எவ்வளவு நேரம்? 7 + 3 7 + 3 11 ஹவர்ஸ்ல வரான். எப்ப மீட் பண்ணியிருப்பாங்க? டிஸ்டன்ஸ் சேம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் சேம். டிஸ்டன்ஸ் சேம். நம்ம செய்ய முடியாதான்னு நினைக்காதீங்க. இருங்க. டைம் ரேஷியோ 8:11. இப்ப ஸ்பீட் ரேஷியோ 11:8. ஆமாவா? 11:8. ஸோ இவனோட ஸ்பீட் 11 இருந்தா இவனோட ஸ்பீடு 8 இருக்கும். ஓகே ஓகே. 2 பேத்துக்குமான ஸ்பீட் ரேஷியோ கிடைச்சிருச்சு. டிஸ்டன்ஸ் சேம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா டோட்டல் டிஸ்டன்ஸை 88 கிலோமீட்டர்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் டிஸ்டன்ஸை அசியூம் பண்றேன் 88 கிலோமீட்டர். ஓகேவா? இவன் 3 மணிக்கு கிளம்புறான். இவன் 5 மணிக்கு கிளம்புறான். ஸோ மும்பைல இருந்து இவன் 5 மணிக்கு எவ்வளவு தூரம் வந்திருப்பான்? 11 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு 8 ஹவர்ஸ் போறானா 88 கிலோமீட்டர் டோட்டலா 11 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு 2 ஹவர்ஸ்ல எவ்வளவு தூரம் வந்திருப்பான்? 22 கிலோமீட்டர் ஹவர் பண்ணி டிராவல் பண்ணியிருப்பான். ஓகேவா? மிச்சம் எவ்வளவு தூரம் இருக்கு வாரணாசிக்கும் இவங்களுக்கும்? 66 கிலோமீட்டர். இந்த 66 கிலோமீட்டரை சேர்ந்து கவர் பண்ணா எவ்வளவு நேரத்துல கவர் பண்ண முடியும்? பை 19 19 which means 312/19 312/19 ஹவர்ஸ்க்கு அப்புறம். ஆமாவா? ஆமாவா? 5 மணில இருந்து மிச்சம் 66 தானே? கரெக்ட். 19. ஓகே ஓகே. 5 மணில இருந்து ஒரு 3 மணி நேரம் பிளஸ் 3 மணி நேரம்னா என்ன? 8 AM 812/19 AM அப்போ மீட் பண்ணிருப்பாங்க. கரெக்டானு தெரியல. பார்ப்போம் 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 பார்ப்போம். ஆப்போசிட் டைரக்ஷன் எல்லாமே கரெக்டா தான் போட்டிருக்கோம். நம்பி போகலாம். அடுத்த கொஸ்டின். சொல்யூஷன் இல்லாம இருக்கு. சரி நம்ம சொல்யூஷன் வைக்க சொல்லிடுவோம் ப்ரிலிம்ஸ் பேப்பருக்கு. Sum of two numbers A and B is equal to 5 times the difference between A and B. Where A greater than B, B is half of the value of C. அப்போ ratio between A and C என்னது? A plus B equal to 5 into A minus BM. So ratio கிடைச்சிருமா இங்க? A plus B equal to 5A minus 5B. 4A equal to 6B. So A by B equal to 3/2. நீங்க டிவைட் ஆகும்ல 3/2. ஆமாம். C equal to என்னது? C ஓட வேல்யூ C. B is half of C. C ஓட வேல்யூ 4. A க்கும் இதுக்குமான ரேஷியோ 3:4. விட்டுதான்.
pipe A and B can fill that empty tank in 24 and 36 hours. A and B opened alternatively. Start with B, then find the time taken to fill the empty tank. Okay. A 24, B 36. காமன் டைம் என்ன எடுக்கலாம்? 72. இவன் 3, இவன் 2. ஸ்டார்டிங் வித் யாரு? B. ஸ்டார்டிங் வித் B. அப்போ 5 முடிப்பாங்க 14 ஹவர்ஸ்ல. 5 சேர்ந்து முடிச்சா சாரி. அதாவது இவன் அடுத்து இவன். ஸோ 2 ஹவர்ஸ்ல எவ்வளவு வேலை முடியும்? 5 ஒர்க் முடியும். இப்போ 70 ஒர்க் எவ்வளவு நேரத்துல முடியும்? இன்டூ 14 இன்டூ 14 28 ஹவர்ஸ்ல முடியும். 28 ஹவர்ஸ்ல முடியும். ஒரே ஒரு நிமிஷம். அடுத்து 1 ஹவர் யார் வேலை பாப்பா? ஏ. பில தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவன் வேலை பார்த்து டோட்டல் ஒர்க் முடிஞ்சிடும். அப்ப டோட்டல் டைம் என்னது? 29 ஹவர்ஸ். ஓகேவா? புரியுதா? நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங் வித் பி. அப்ப பில ஆரம்பிச்சு ஏல முடிக்கிறப்ப ஈவன் ஹவர்ஸ்ல ஏ முடிச்சிருமா, அடுத்து பி தான் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின். Difference between simple and compound interest received after 2 years at R percentage rate of interest is on இவ்வளோ is இவ்வளோ. Find the rate of interest R. ஓகே. 6800 ரூபாய்க்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும், அடுத்து ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். இதுக்கு இன்ட்ரெஸ்டா இங்க எக்ஸ்ட்ராவா வர 17 ரூபா. ஓகேவா? 17 ரூபா. ஸோ 6800க்கு ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறப்ப நம்மளுக்கு எவ்வளவு வருது? 17 ரூபா வருது. 0000 4 times 25 R square equal to 25. அப்ப R வேல்யூ 5 முடிஞ்சு. கான்செப்ட் சொல்லியிருக்கேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. ரைட். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 5 அப்ளிகேஷன் இருக்கா? 3 years ago 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீஜான் ஏஜும் மிதுன் ஏஜும் இந்த ரேஷியோல இருக்கு. மிதுன் ஏஜ் 7 years hence and ஸ்ரீஜான் ஏஜ் 3 years hence வந்து இந்த ரேஷியோவா? வாட் வில் பி த ஸ்ரீஜான் ஏஜ் ஆஃப்டர் 2 years? சரி, நான் 3 years agoவா பிரசன்ட் மாதிரி வச்சுக்கிறேன். 3 years ago ஸ்ரீஜானுக்கும் மிதுனுக்குமான ரேஷியோ 13:9. 13x 9xன்னு வச்சுப்போம். ஓகேவா? மிதுனுக்கு 7 year hence பிரசன்ட்ல இருந்து 7 வருஷம் கழிச்சுனா இங்க இருந்து எவ்வளோ? 3 + 7. பிரசன்ட்ல இருந்து இது 3 வருஷம் முன்னாடி. பிரசன்ட்ல இருந்து 7 வருஷம் கழிச்சு. ஓகேவா? இப்ப இங்க இருந்து 10 வருஷம் கழிச்சு. ஓகேவா? அதே மாதிரி இவனுக்கும் ஸ்ரீஜான் 3 years hence பிரசன்ட்ல இருந்து 3 வருஷம் முன்னாடி. அப்ப பிரசன்ட்ல இருந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு. ஸோ டோட்டலா இதுல இருந்து 6 அதிகப்படுத்தணும்னால் ரேஷியோ என்னவா? 7/8. மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் வேல்யூ கிடைச்சிருமா? எக்ஸ் வேல்யூவை வச்சு நம்ம 3 வருஷம் முன்னாடி இருக்க ஏஜ் கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு நம்ம இப்போ அவன் கேட்டிருக்க கொஸ்டின் கண்டுபிடிக்கலாம். மல்டிப்ளை பண்ணுங்க. 72x + 80. இது டைரக்டா எடுக்க முடியாது. நான் சில மெத்தட்ஸ் டைரக்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். இது டைரக்டா எடுக்க முடியாது. 1391x + 42. சப்ராக்ட் பண்ணா 38 ஈக்குவல் டு இங்க 19x. ஆமாங்க ஐயா. எக்ஸ் வேல்யூ 2. சிரிஜான் ஏஜ் ஆஃப்டர் 2 years கேட்கிறான். 26. எப்போ? 3 வருஷம் முன்னாடி. அப்ப இங்க பிரசன்ட்ல இருந்து 2 வருஷம் கழிச்சுனா +5 பண்ணோம்னா ஆன்சர் 31. ஆன்சர் 31 ஆன்சர். அடுத்த கொஸ்டின். உத்தமன் ஸ்டார்ட்ஸ் a business with a capital of 42,000. 3 மாசம் கழிச்சு தருண் ஜாயின் பண்றான் உத்தமன் கூட. How much should he invest so that half of the total profit of 1 year? ஓகே, அவனுக்கு இங்க பாருங்களேன் 4200 ரூபாய் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றான் உத்தமன். தருணும் இன்வெஸ்ட் பண்றான் ஏதோ ஒரு அமௌண்ட். ஓகேவா? இவன் ஆனா 3 மாசம் கழிச்சு தான் வரான். ஸோ இவன் 3 part வேலை பார்த்திருந்தா இவன் 4 part உள்ள இருந்துரும். ஆமாவா? கேன்சல் பண்ணோம்னா 1400 which means இவன் 5600 இருந்தால் இவனுக்கும் அதே ப்ராஃபிட் வரணும்னா இவனும் 5600 இருந்திருக்கணும். அப்ப இந்த வேல்யூ என்னவா இருந்திருக்கணும்? 5600. அம்புட்டு தான் ஆன்சரு. நெக்ஸ்ட். A mixture contains 64 liter of honey and water in the ratio. Okay. If 16 liter of mixture is removed, இதுல 16 போச்சுன்னா மிச்சம் 48 இருக்கும். அதுவும் இந்த 3:5 ரேஷியோல தான் இருக்கும் honey water. Okay. And 22 liter of honey is mixed in the mixture. Okay. 48 பிரிச்சோம்னா 18 30.
இதோட என்ன பண்றான் 22 ஆட் பண்றான். சோ 40,000 30,000 இதோட ரேஷியோ தான் கேட்டிருப்பான். ஆமா தானே? கெஸ் பண்ணலாம்யா. இங்க வரப்பே எனக்கு தெரிஞ்சிருச்சு கொஸ்டின்ல என்ன கேக்குறான். நான் ரீட் பண்ணல சீரியஸ்லி. ஃபைனல் ரேஷியோ என்ன கேக்குறான். நம்ம ஸ்ட்ரைட்டாவே நம்ம எத்தனை கொஸ்டின் பார்த்திருக்கோம். அந்த அனுபவத்திலேயே தெரிஞ்சிரும் என்ன கேட்க போறான். ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு. சொல்யூஷன் பாத்துருவோமா? இங்க கொஞ்சம் கொஸ்டின் இருக்கியா? என்னடா முடிய மாட்டேங்குதேன்ற மாதிரி இருக்கா? 35 தான் 45 இருக்கும் போல. Average of two number is 30. Difference between square of the number is 600. Find the difference between the number. Okay. ரெண்டு நம்பரோட average 30. A plus B. ரெண்டையும் சேர்த்தோம்னா 60. Difference between square of the number. Difference between square of the number na A square minus B square ஓட வேல்யூ 600. ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் தான் நம்பர் கேட்கறான். சரிங்க வாங்களேன். A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியுமா? சத்தியமா இதெல்லாம் இப்படி ஒர்க் ஆகும்னு யோசிச்சதே இல்லை. A minus B. Okay. 600 equal to 30 into 60 into என்னவா இருக்கும்? 10 இருக்கும். அப்ப அதான கேட்டிருக்கான். 10 தான் ஆன்சர். அவ்வளவுதான் முடிஞ்சு. 10 தான் ஆன்சர். முடிஞ்சு. அடுத்து. M spent 1/5 of his money on buying item A. After that he bought B எவ்வளோ which is 40% of the remaining amount of money. இவன்ட்ட 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்குவோம். 1/5 எவ்வளோ? 2 ரூபாய். 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்குவோம். 20 ரூபாய்க்கு ஏன்ற பொருளை வாங்கிட்டான். பின்ற பொருளை 2560 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இந்த பொருளோட வேல்யூ என்னன்னா 40% ஆஃப் ரிமைனிங் மணி. ரிமைனிங் மணி எவ்வளவு இருந்துச்சு? அவன்கிட்ட 80 ரூபா இருந்துச்சு. இதுல 40% என்னையா? 32 ரூபாய். 32x தான் இந்த வேல்யூவா இருந்தா 100x என்ன? அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட் 32லயே அடிப்போம். 8 டேபிள்ல 4 டைம் 8 டேபிள்ல 3 பேலன்ஸ் 1 320 4 டேபிள்ல 8000 இஸ் த ஆன்சர் யா. இன்னும் ஒரு சம்மு தான். சொல்யூஷன் பார்த்துட்டு கிளம்புறோம். A boat covered 300 km downstream and come back in the total of 27 hours. Okay. Speed of stream is 2.5. Then find the speed of boat in still water. சூப்பரான கொஸ்டின் ஆச்சே. 300 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல போகுது. ஸோ போட் பிளஸ் 2.5. மறுபடியும் 300 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம்ல வருது. போட் மைனஸ் 2.5. டோட்டலா சேர்த்தோம்னா 27 மணி நேரம். சிறப்புடா செஞ்சுட்டாங்க. ஸோ என்ன வேல்யூ போட்டா சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்ப்போமா? போடுறமா தான் இருக்கு. வேற வழி இல்லை, போட்டாகணும். 9 3 டேபிள் 100 ஓகே. 100 by something is 5 plus 4 இருக்கலாம்ல? 4 plus 5 கூட இருக்கலாம். ஓகே 100 by something plus 100 by something. ஸோ எனக்கு டைரக்டா 100ல டிவைட் பண்றப்போ 4 வரதுக்கு சான்ஸ் இருக்கு, 5 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது சம் பண்றப்ப தான் 9 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இந்த கொஸ்டினை பார்க்கல, சொல்யூஷன் தெரியாது, ஜஸ்ட் அப்ரோச் தான். பாருங்களேன், இந்த 4 வரணும்னா இங்க 25 வரணுமா? சாரி, இங்க 25 வரணும். ஓ இது என்னவா இருந்தா நல்லா இருக்கும்? 22.5. இங்கேயே அதே 22.5 போடுறப்ப மைனஸ் பண்றப்ப 20 ஆயிரும், 5 ஆயிரும். அவ்வளவுதான். அப்படியே போர்ட் ஸ்பீடு 22.5. அப்ரோச் சொல்லி கொடுத்துருக்கேன்ல போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம்ல. எப்படி இந்த மாதிரி கெஸஸ் சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாது. மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். ஓகேவா? ரைட், சொல்யூஷன் பார்ப்போம் வாங்க. சட்டுன்னு தப்பாச்சுன்னா டைம் வேற இதுக்கு வேற இழுக்கும். வாங்க 8க்கும் 9க்கும் நடுவில் 820 தான் இருக்கு. ஏதோ தப்பா இருக்குங்க, இருங்க. இது 10 ஹவர்ஸ் தானா? 6 7 8 9 10 11 12 7 plus 3 10யா மாத்தி போட்டிருக்கேன்யா. ஆனா நல்ல வேலை, நம்மளுக்கு 8க்கும் 9க்கும் நடுவுல ஒரு டைம் தான் இருந்திருக்கு. இது 10யா. ஸோ இதுவும் 10யா. டோட்டல் டிஸ்டன்ஸ் 18 எடுத்துக்கோயா. 80னா இங்க 20 டிஸ்டன்ஸ் வந்திருப்போம். மிச்சம் 60 இருக்கும். 60 டிவைடட் பை 18. 60 டிவைடட் பை 18னா என்ன வரும்? 3 6 by 18 which is 3 1 by 3. 3 hour 20 minutes. இங்க இருந்து 3 hour 20 minutesக்கு அப்புறம் மீட் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டலா 8 AM
20 மினிட்ஸ். ஓகே. நம்ம லக்கிலி 8க்கும் 9க்கும் நடுவுல ஒரு ஆப்ஷன் தான் வச்சிருக்கோம். அடுத்தது, அடுத்தது, அடுத்தது. அதான் அப்ளிகேஷனே தப்பாயிருக்கே. 3:4. ஓகே. 29. ஓகே. 5 5 280 5 965 2160 39 31 31 ஓகே. 5600. ஐயய்யோ! இல்லங்க. 42,000 42,000 ஓகே. 42,000 ஃபிக்ஸ் 56,000 இல்லையா? அதுவும் தப்புன்றாய்ங்கய்யா. இன்டு 4 இன்டு 3 விச் இஸ் 1:1 சேமா இருக்கணும். கேன்சல் பண்ணா 14,000 இன்டு 4 56,000 56,000 தான். கரெக்ட். ஒரு 0 விட்டோம் அவ்வளவுதான். ஓகே. இதுல சொல்யூஷனே தப்பா இருக்கு. அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் 4:3 4:3 140 61 396 566 43 1020 689.5 கரெக்ட். 68 61 11 841 2500 240 ஆன்சர் 10 தான். 10 தான். அடுத்து 8,000 8,000 இல்லையே, தப்புன்னு வருது. இருங்கய்யா. 1/5 ஆஃப் த மணிய ஏ வாங்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான். மிச்சம் 80x இருக்கும். 40% ஆஃப் 80x இஸ் 32x. 32x தான் 2560னா எவ்வளவுக்கு ஏ வாங்கியிருக்கான்னு கேக்குறான். டோட்டல் பார்த்துட்டோம் பாருங்க. சம்பவம் யா 20x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறான். ஸோ இது 10 இது 16 டேபிள்ல 16 0 1600 ஆன்சர். நம்ம வந்து டோட்டல் பார்த்தோம். ஃபைன் த அமௌண்ட் வரைக்கும் தான் படிச்சேன். ஃப்ரம் விச் ஹி பாத் ஏன்றத பார்க்கவே இல்லை. இதுதான் சம்பவம் செய்யறது. ரைட். நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போலாம். 22.5 இந்த டேபிள் தான் எத்தனை தப்பாக போகுதுன்னு பயமா இருக்கு. 5 lakh and 1 நினைச்சேன்டா. 5 lakh and 1 கரெக்டா 1 எக்ஸ்ட்ரா 1 above 5 lakh மினிமம் வேல்யூன்றப்ப பிளஸ் ஒரே ஒரு மனுஷன் எக்ஸ்ட்ரா 5 lakh and 1 தான் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து போலாம். 35% 11 lakh 11 lakh இல்லையா? ஆவரேஜ் கேட்டிருக்கான். ஆப்ஷன் இருந்திருந்தா செஞ்சிடலாம். ஆவரேஜ் கேட்டிருக்கான். நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சோம். ஆவரேஜ் வந்து இதுல பாதி 5.5 lakh. டன். அடுத்து 31.25% 9 lakh 4,800 கரெக்ட். 427.5 அவ்வளவுதான். அடுத்து இங்கிலீஷ் வந்துருச்சா? ஓகே. டன். எதுவும் கொரிஸ் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. IBPS கிளர்க்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம்யா. அதாவது ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டா மெயின்ஸ் ஈஸி கிளியரபிள். ஆனா ப்ரிலிம்ஸ் கஷ்டமா இருக்கும். காம்படிஷன் அதிகமா அடிப்பாங்க. கொஸ்டின் ஈஸியா இருக்கும். முடிஞ்ச அளவு அட்டம்ப்ட் ஏத்தணும். ஸோ பெர்சன்டைல் தட் இஸ் சம் சைட். இன்னொரு சைடு வச்சுக்கோங்க. அக்யூரசின்றது மேட்டர்ஸ் தான். உங்களுக்கு மைனஸ் மார்க் வராத மாதிரி அட்டம்ப்டை ஏத்திருங்க முடிஞ்ச அளவு. ஓகேவா? முடிச்சுக்கலாம். டாடா பாய் பாய்.